வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பேரணியுடன் களமிறங்கும் மொட்டு கட்சி நாமல் ராஜபக்ஷ சூளுரை. 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடப்புத்தகங்கள் மாயம், விசாரணை தீவிரம். வீரக்கட்டிய பகுதியில் துப்பாக்கிச்சூடு, இளைஞன் காயம். மேய்ச்சல் தர பிரச்சினைக்கு தீர்வு கோரி மட்டக்களப்பில் பண்ணையாளர்கள் போராட்டம். செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வுக்கு புலம்பெயர் தமிழர்கள் நிதியுதவி வழங்க வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. இலங்கையில் 91,000 கடந்த டெங்கு நோயாளர்கள், 68 பேர் உயிரிழப்பு. நீர் கட்டணம் அதிகரிக்குமா குறைக்கப்படுமா, ஜனவரியில் தீர்மானம். 4 வயது சிறுமியை தாக்கி கைவிட்ட தாய் காதலனுடன் கைது, கண்டியில் சம்பவம். தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடாத சாரதிகள், யாழில் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு கோரிக்கை. பெருந்தோட்ட கடலில் விபரீதம், கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றிய இந்திய இளைஞன் சடலமாக மீட்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலான தீர்மானங்களை ஜனாதிபதி எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றை தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள், காமன்வெல்த் சட்டத்தரணிகள் சங்கம், ஆசிய சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் முதுநிலை மற்றும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையின் அடிப்படையிலேயே தாம் தீர்மானங்களை எடுத்ததாக ஜனாதிபதி கூறுவது சந்தேகத்திற்குரியது என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் நீதித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சியா என்பது தெளிவாக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மேல் நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாத்திரம் அதிகரிப்பது நீதித்துறையில் நிலவும் தேக்க நிலைக்கும் வழக்குகள் தாமதமாவதற்கும் தீர்வாகாது எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே தற்போதைய அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்வு காண தவறிவிட்டதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கிராமப்புற மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும், குறிப்பாக நெல்லை விற்பனை செய்ய முடியாமை, உரங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமை மற்றும் வருமானம் வீழ்ச்சியடைந்தமை உள்ளிட்ட பிரச்சனைகளால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் குளங்களை புனரமைப்பதற்கும் அரசாங்கம் இதுவரை உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை நாட்டில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்புகளை இழந்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது தோல்விகளையும் தவறுகளையும் மறைப்பதற்காக தொடர்ந்தும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும், மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். விவசாயத்துறைக்கு நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ஷ அது வெறும் பேச்சாக இல்லாமல் நடைமுறையில் செயற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் போராட்டங்களுக்கு ஆதரவாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் பாரிய மாவட்ட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தக தொகுதி விநியோக மையங்களுக்கு உரிய முறையில் ஒப்படைக்கப்படவில்லை என தலங்கம போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் உயர் பெண்ணதிகாரி ஒருவராலேயே இம்முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இசுருபாய கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட முதலாம் தரத்திற்கான 19,892 தமிழ் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பாடப்புத்தகங்கள் உரிய முறையில் விநியோக மையங்களுக்கு கையளிக்கப்படாத சம்பவம் தொடர்பில் கடந்த 12ஆம் தேதி தலங்கம போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. குறித்த புத்தக தொகுதியை கொண்டு செல்வதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனத்திற்கு
மாகாணத்திற்கு எடுத்துச் செல்ல கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அனுமதி பெறப்பட்டிருந்த போதிலும் அப்புத்தகங்கள் விநியோகிக்கப்படவிருந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள 12 மையங்களுக்கு அவை உரிய முறையில் விநியோகிக்கப்படவில்லை என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உரிய முறையில் விநியோகிக்கப்படாத புத்தகங்கள் முதலாம் தரத்தின் 3ஆம் தவணைக்குரிய புத்தக தொகுதியாகும் என்பதுடன் இதன் பெறுமதி சுமார் 8 லட்சம் ரூபாயாகும். சம்பவம் தொடர்பில் தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாந்தோட்டை வீரகட்டிய அக்ரகிர பகுதியில் இன்று முற்பகல் துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் வீரகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பன்றி ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் தவறுதலாக இந்த இளைஞரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல வருடங்களாக தமது கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி போராடி வரும் கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக பாரிய அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னர் சோஷியல் அண்ட் எகனாமிக் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பண்ணையாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காணிகளை இழந்த மன்னர் மக்கள், யாழ்ப்பாணம் வலிவடக்கு மக்கள், முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிலவு மக்கள் மற்றும் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது பண்ணையாளர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் பண்ணையாளர்கள் தமிழர்கள் என்பதால் தீர்வு வழங்குவதில் தாமதமா, பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையை பதிவு செய்வதில் ஏன் தாமதம், பல ஆண்டுகள் கடந்தும் மக்களின் காணிகளை ஒப்படைக்க காலம் போதாதா உள்ளிட்ட வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பல வருடங்களாக தொடரும் மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கி கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகளை இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டார். செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றில் அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கான அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியதை அடுத்து இன்றைய தினம் ஸ்ரீதரன் அகழ்வு பணிகளை பார்வையிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தோண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளிலே உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான் இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்று வரையான காலப்பகுதியில் நாட்டில் மொத்தமாக 91,346 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இதுவரை 68 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கடந்த ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,968 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை இம்மாதம் 13ஆம் தேதி வரையான
முதல் 13 நாட்களில் 6004 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள நோயாளர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அந்த மாகாணத்தில் 48,383 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதேபோன்று தென் மாகாணத்தில் 13,479 பேரும், மத்திய மாகாணத்தில் 8,160 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்க்கட்டணங்கள் தொடர்பான மீளாய்வு பணிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நீர்வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த காலப்பகுதியில் நிலவும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நீர் கட்டணங்களை அதிகரிப்பதா, குறைப்பதா அல்லது தற்போதைய கட்டண முறையை தொடர்வதா என்பது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் குடிநீர் தேவைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தின் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபைக்கு இந்த ஆண்டு சுமார் 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் கீழ் புதிய நீர் குழாய்களை பதித்தல், பழைய குழாய் கட்டமைப்புகளை சீரமைத்தல் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு காரணங்களால் இடைநிறுத்தப்பட்ட குடிநீர் திட்டங்கள் மற்றும் புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் அனைத்தும் மதிப்பீடு செய்யப்பட்டு மக்களின் குடிநீர் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எல்லினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் நாட்டின் பிரதான நீர் மூலாதாரங்களுக்கு இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி வத்தைகம எட்டிராவண பகுதியில் 4 வயது சிறுமியை தாக்கி ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் கைவிட்டு சென்றதாக கூறப்படும் சிறுமியின் தாய் மற்றும் அவரது காதலன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜட்டிராவண வீதியில் உள்ள பாலடைந்த பகுதியில் சிறுமி ஒருவர் தனியாக கைவிடப்பட்டிருப்பதாக போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு நேற்று தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வத்தேகம போலீசார் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் காணப்பட்ட சிறுமியை மீட்டு மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முச்சக்கர வண்டியொன்றில் வந்த சிலர் காலை 7 மணியளவில் சிறுமியை குறித்த பகுதியில் கைவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சம்பவம் தொடர்பான தகவல்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியதை தொடர்ந்து சிறுமியின் தந்தை வத்தேகம போலீஸ் நிலையத்திற்கு வந்து தனது மகளை அடையாளம் கண்டுள்ளார். மாத்தளை மாவனல்ல தெங்குல பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமியின் தந்தை சுமார் 7 மாதங்களுக்கு முன்னர் தனது மனைவி குறித்த சிறுமியையும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சிறுமியின் இளைய சகோதரன் தற்போது தந்தையின் பராமரிப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது தன்னை தாக்கியது தனது தாயுடன் வசித்து வந்த நபர் என தெரிவித்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இதனையடுத்து சிறுமியை தாக்கி கைவிட்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் அவரது தாயும் குறித்த நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சிறுமி தாக்கப்பட்டு கைவிடப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வத்தேகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தீயணைப்பு வாகனங்கள் அவசர சேவைக்காக ஒலி எழுப்பியவாறு பயணிக்கும் போதும் ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு வழி விடுவதில்லை என யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். காங்கேசந்துறையில் அமைந்துள்ள எரிபொருள் களஞ்சிய சாலையில் இன்று வெள்ளிக்கிழமை தீயணைப்பு தற்காப்பு கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இதன்போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தீ விபத்து ஏற்பட்டவுடன் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து செல்வது அவசியமானதாகும். எனினும் தீயணைப்பு வாகனங்கள் ஒலி எழுப்பியவாறு அவசரமாக பயணிக்கும் போதிலும் வீதியில் செல்லும் ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு உரிய முறையில் வழிவிடுவதில்லை. இதனால் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியிலேயே
தீயணைப்பு வாகனங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் சம்பவ இடத்தை சென்றடைவதில் தாமதம் ஏற்படுகிறது. எனவே தீயணைப்பு வாகனங்களுக்கு எவ்வாறு வழிபட வேண்டும் என்பது தொடர்பில் வாகன சாரதிகளுக்கு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தீ விபத்து அல்லது ஏனைய அனர்த்தங்கள் ஏற்படும் போது பொதுமக்கள் உடனடியாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என்றும் முதலுதவி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலும் பயிற்சிகளும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். விபத்து அல்லது அனர்த்தம் ஏற்படும் போது முதலில் சம்பவ இடத்தில் இருப்பவர்களே அதற்கு உடனடியாக பதிலளிக்க கூடியவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு உரிய அறிவும் பயிற்சியும் வழங்கப்பட்டிருந்தால் பாரிய அனர்த்தங்களை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வெளிகாமம் வடக்கு மயிலட்டி பகுதியில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நில மீட்பு போராட்டம் இன்று 17வது வாரத்தை எட்டியுள்ளது. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெயர்ந்த தாங்கள் பல தசாப்தங்களாக சொந்த நிலங்களை இழந்து இன்னமும் அகதி வாழ்க்கையை வாழ்த்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமது பூர்வீக நிலங்கள் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாகவும் அவை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுவதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மயிலட்டி பகுதியில் உள்ள தங்களது குடியிருப்பு நிலங்கள் விவசாய காணிகள் மற்றும் தொழில் நிலையங்களை மீள பெற்று தருமாறு கோரி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி காங்கேசன்துறை பொன்னாலை வீதியில் அமைந்துள்ள பங்களா ராணுவ முகாம் அருகில் காணி உரிமையாளர்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது நீண்டகால பிரச்சினைக்கு அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தீர்வு வழங்கி பூர்வீக காணிகளை விடுவித்து சொந்த நிலங்களில் மேல்குடியமர்த்த வேண்டும் என்பதே தங்களது தொடர்ச்சியான கோரிக்கையாக இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பெங்களூரிலிருந்து விடுமுறையை கழிப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த 5 இந்திய இளைஞர்களில் ஒருவர் பெந்தோட்டை கடலில் நீராடிய போது கடல் அலையில் அள்ளுண்டு காணாமல் போன நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பெங்களூரில் உள்ள கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 24 வயதுடைய இந்திய இளைஞர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காலி பெந்தோட்டை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றுக்கு அருகில் குறித்த இளைஞர் கடலில் நீராடி கொண்டிருந்த போது கடல் அலையில் அள்ளுண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் விடுதி நிர்வாகத்தினரால் பெந்தோட்டை போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கடலில் காணாமல் போன இளைஞனின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பலாத்தோட்டை பகுதியில் 10 வயது சிறுமியிடம் அவரது தந்தை மற்றும் தாத்தா முறைகேடாக நடந்து கொண்டதாக கூறி போலீசாரிடம் 2 தனித்தனி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த சிறுமி கடந்த 9ஆம் தேதி பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்காக காலி பகுதிக்கு சென்றுள்ளார். பின்னர் மிரிசவில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்றபோது தான் எதிர்கொண்ட துயரங்கள் குறித்து பாட்டியிடமும் உறவினர் ஒருவரிடமும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற பாட்டி சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளார். சிறுமி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தனது தந்தையும் தாத்தாவும் பல சந்தர்ப்பங்களில் தன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதாக சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவங்கள் குறித்து யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என இருவரும் தன்னை அச்சுறுத்தியதாகவும் சிறுமி போலீசாரிடம் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்களான தந்தையும் தாத்தாவும் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை கைது செய்வதற்காக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை சிறுவர்களை கைவிடுதல், உடல் அளவிலும் மனதளவிலும் சித்திரவதைக்கு உட்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாதம் ஒன்றிற்கு 600 முதல் 1000 வரையிலான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அதன் சட்ட அமுலாக்கல் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடும் பெற்றோருக்கு தண்டனை சட்டக்கோவையின்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் 10 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என்றும் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் குறிப்பிட்டார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம்
புங்குடுதீவை பிறப்பிடமாகவும் வவுனியா கதிரவேலவர் பூவரசம் குளம் ஓமந்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைத்திலிங்கம் புவீந்திரநாதன் அவர்கள் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உசனை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துரை யோகேஸ்வரன் குணா அவர்கள் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 12ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு உம்மிப்பிச்சு பிரேஸை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகநாதன் மங்கையர்க்கரசி அவர்கள் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மல்லாகத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா விக்னேஸ்வரன் அவர்கள் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.